விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். ஏனெனில் அவர் வந்துவிட்டார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வந்துவிட்டார். அன்பு இறைவா, உம்மால் படைக்கப்பட்ட அனைத்தும் மகிழச் செய்யும்படி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அவ்வாறு படைப்பின் சிகரமாகிய மனித குலமாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ந்திருக்கும்படி செய்ய வேண்டுமாயும், எங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உம்மீது நம்பிக்கையையும் அதிகப்படுத்தி வழங்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. ஆண்டவரின் திட்டத்திற்காக அமைதியாக காத்திருக்க அழைக்கும் வார்த்தைகள் 22 35 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று மோசே சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற இயேசுவை தாய் கன்னிமரியாளும் சூசையப்பரும் கோவிலில் ஒப்பு கொடுக்கிறார்கள். அங்கே 2 வயதானவர்களை சந்திப்பார்கள். ஒன்று இன்றைய நற்செய்தியில் வருகின்ற சிமியோன் என்கின்ற நேர்மையாளர் மற்றும் இறை பற்று கொண்டவர். இன்னொருவர் அன்னா. சிமியோனை பற்றி சிந்தித்து பார்க்கிற பொழுது நற்செய்தியை அழகாக கூறுகிறது. இவர் நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர் என்று. இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலுக்காக பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்தவர். மெஸ்ஸியாவை காணும் முன் சாக மாட்டார் என்றும் தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அவர் தூய ஆவியின் தூண்டுதலால் கோவிலுக்கு செல்கின்றார். குழந்தை இயேசுவை பார்க்கின்றார். அவர் உடனே அறிந்து கொள்கிறார், இவரை காண்பதற்காகத்தான் நான் இத்தனை நாளாக காத்திருந்தேன் என்று. குழந்தை இயேசுவை கையில ஏந்தி நுன்க் டெமிட்டிஸ் என்கின்ற அந்த ஒரு பாடலை பாடுகிறார். ஆண்டவரை போற்றி, ஆண்டவரை, உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன என்று ஆண்டவரை போற்றி துதிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் மரியாவை பார்த்தும் அவர் எச்சரிக்கை விடுகின்றார்.
பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இந்த குழந்தை இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் என்று அவர் கூறுகின்றார். இது இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிமியோன் அந்த இறைவாக்கினர், அந்த பக்திமான், நேர்மையானவர் மகிழ்ச்சியை மட்டும் பார்க்கவில்லை, மாறாக மகிழ்ச்சியிலே துன்பமும் வரும் என்றும், அவருடைய ஆண்டவருடைய மகிமை அந்த சிலுவை துன்பத்திலிருந்தான் கிடைக்கிறது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். அவர் ஆண்டவருடைய வருகைக்காக பல வருடங்கள் காத்திருந்தார். இந்த காத்திருப்பு மற்றும் தியாகத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிற பொழுது புனித பேதுரு சானல் என்கின்ற ஒரு மறைசாட்சியின் வாழ்வு ஞாபகத்திற்கு வருகிறது. இவர் 1803 பிரான்சில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். குழந்தை பருவத்திலிருந்தே ஆண்டவருக்காக பணி செய்ய வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார். நான் ஒரு குருவாக வேண்டும், உலகின் கடைசி எல்லை வரை நற்செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். ஆகவே அவர் குருவானார். மேலுமாக குருவான பின்பு பசிபிக் தீவுகளுக்கு அவர்கள் மறைபரப்புவதற்காக குருக்களை அனுப்புவது என்று முடிவு செய்கிறார்கள். அப்படி 1836 பேதுரு சானல் ஃபுட்டூனா என்கின்ற ஒரு சிறிய தீவிற்கு செல்கின்றார். அங்கு வசித்த மக்களே 4000 மக்கள்தான். அவர்கள் யாருமே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதில்லை, அறிந்ததும் இல்லை. அங்கு சென்ற பேதுரு சானல் அவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்கின்றார், அவர்களுடன் வாழ்கின்றார், அவர்களை மிக அதிகமாக நேசிக்கின்றார். மெல்ல மெல்ல சிலர் கிறிஸ்தவர்களானார்கள். இதை பார்த்து பயந்த அந்த ராஜா, இந்த மதம் என்னுடைய அதிகாரத்தை அழித்துவிடும் என்று பயந்து அவர் நடுங்குகிறார். ஆகவே 1841 ஏப்ரல் 28 இவரை கொல்லுவதற்கென உத்தரவிடுகின்றார். படை வீரர்கள் ஆயுதங்களுடன் வந்து இவரை தாக்க முற்படுகிறார்கள். இவர் எங்கும் ஓடி ஒளியவில்லை. அவர்கள் முன் முழந்தால் படியிடுகின்றார். அவர்கள் அவரை அடித்து துன்புறுத்துகிறார்கள், கத்தியால் குத்தினார்கள். அப்பொழுது அவர் கடைசியாக என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? எனக்கு நீங்கள் நன்மையே செய்கிறீர்கள், கடவுள் உங்களை காண்பார், என் இரத்தம் இந்த தீவிற்கு விதையாக மாறும் என்று அவர் கூறுகின்றார். அவருடைய உடலை எரித்து கொள்கின்றார்கள். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறியது. சில ஆண்டுகளுக்கு பின்பு இவரை கொன்ற அதே ராஜா, அந்த அரசன் கிறிஸ்தவராக மாறினார். அவரும் மனம் மாறினார், திருமுழுக்கு பெற்றார். இன்று முழு ஃபுட்டூனாவும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறது. இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிமியோனும் பேதுரு சானலும் நமக்கு 3 பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். முதலாவது, பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுதுமே அந்த பொறுமைதான் நம்முடைய வாழ்க்கையிலே தடங்கலாக இருக்கிறது. நாம் எப்பொழுதுமே ஜெபித்த உடனே நான் ஜெபிப்பது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் சிமியோனை பாருங்கள், அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவராக இருந்தாலும் வாக்களிக்கப்பட்ட அந்த ஆறுதலை காண்பதற்காக பல ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தார். நாம் வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால், நாம் பொறுமையோடு காத்திருந்தோம் என்றால், தூய ஆவியை நம்மை வழிநடத்துவார் என்பதற்கு இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற சிமியோன் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருந்தார். தூய ஆவி அவரை கோவிலுக்கு அழைத்து சென்றது. இன்று நாம் உடனடியாக அனைத்து முடிவுகளையும் எடுக்க ஆசைப்படுகிறோம். கடவுள் உடனே அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் கடவுளின் நேரம் நமது நேரம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய துன்பங்கள் கூட கடவுளின் திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கலாம். சிமியோன் மரியாவிடம் சொன்னார், உம்முடைய உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் என்று. பேதுரு சானல் கொல்லப்பட்டார். ஆனால் அந்த துன்பம் வீணாகவில்லை, அது பலனை தந்தது. மூன்றாவதாக, ஒரு உயிர் பலருக்கு விதையாக மாறலாம். பேதுரு சானல் சொன்னார், என் இரத்தம் விதையாக இருக்கும் என்று. அவர் சரியாக சொன்னார். சிமியோன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், இவர் எல்லா மக்களுக்கும் ஒளியாக இருப்பார் என்று. பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று. அது
அப்படியே நிறைவேற்றியது, அப்படியே நிறைவேறியது. ஒரு உயிர் உலகத்தை மாற்றலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எதற்காக காத்திருக்கிறோம்? கடவுளின் வாக்குறுதியை நம்புகிறோமா? துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முன்னேறி செல்ல தயாராக இருக்கிறோமா? நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு விதையாக இருக்கிறதா, எடுத்துக்காட்டாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் சிமியோனைப் போல குழந்தை இயேசுவை நம்முடைய கையில் ஏந்துவோம். நமது வாழ்க்கையை ஆண்டவருக்கென பலியாக்க முன்வருவோம். அப்போது நாமும் சிமியோனைப் போல சொல்லலாம், இப்பொழுது எனக்கு அமைதியாக நான் உறங்குவேன் என்று ஆண்டவரை பார்த்து நாமும் சொல்லலாம். ஆகவே ஆண்டவரின் மீட்பை காண நாம் நம்மையே தயாரிப்போம். ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஆசீர் பெறுவோம்.